ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தோசை சாப்பிட்டு போர் அடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக இருக்கும். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மல்லி, 1/4 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 வரமிளகாய் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்க போகிறோம். பவுட்ரு பண்ணும்போது 2 ஏலக்காய் சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற 1 தக்காளி நல்லா வதக்கிக்கணும். இப்போ கூடவே 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற மஷ்ரூமையும் சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கிற மசாலாவோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி க்ளோஸ் பண்ணி விட்டு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கணும். இப்போ தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வரும். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை, கஸ்தூரி மேத்தி சேர்த்து நல்லா வேக விட்டு நல்லா கிளறி எடுக்கணும். இப்போது நம்மளோட மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டோன்னா சூப்பரான மஷ்ரூம் தோசை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.